இன்றைக்கு இந்த நிலையில நீங்க இருப்பீங்கடா. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன் கர்ப்ப பிறப்பு அது ஊர்ஜிதமாக்கப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் அதை சாங்ஷன் பண்ணுகிறார். ஆண்டவர் இன்னைக்கு எஸ் சொல்லுகிறார். இப்பதான் ரீசெண்டா ஐயோ அந்த சின முட்டை அந்த அந்த கரு அந்த அந்த டியூப்லே நின்று வெடித்து போயிற்று, இனி எங்களுக்கு குழந்தையை பிறக்காது என்ற நிலையில ஒருவேளை நீங்க கண்ணீரோட துக்கத்தோடு இருக்கலாம். கணவன் மனைவி, நான் உங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமா விசுவாசத்தோட சொல்ல முடியும். கர்ப்பம் செத்த சாராள் அப்படின்னா மொழிபெயர்ப்பில் கர்ப்பம் இல்லாத சாராள் இல்லை, அல்லது நாம இப்போது வச்சுக்கொள்ளலாம் வயசான கர்ப்பம் சுருங்கி போய் அது பயனில்லாமல் இருக்கும், அப்படி கூட வைத்துக்கொள்ளுங்க. ஆனா உண்மை என்னன்னா, கர்ப்பம் இல்லாத சாராளுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்ப பையை உருவாக்கி அந்த வயிற்றிலே வயதான பிறகு அந்த வயிற்றிலே ஒரு பிள்ளையை வைத்து ஆபிரகாமின் துக்கத்தையும் சாராளின் துக்கத்தையும் அவர் மாற்றுவாருன்னா உங்க துக்கத்தையும் அவர் சந்தோஷமாக மாற்ற முடியும்.